ஹீரோ விட்ஜெட். இந்த ஹீரோ விட்ஜெட்னு ஒன்றும் கிடையாது. நம்ம ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் இதெல்லாம் பார்த்துருப்போம். இங்கே எல்லாத்துலேயும் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா மல்டிபிள் அப்ளிகேஷன் நம்ம கீழே சஜஷன் கூட காட்டும். நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்கிற ஒரு அப்ளிகேஷனை கிளிக் பண்ணேன்னா இந்த ஐக்கான் மட்டும் மேலே போயிட்டு அப்படியே டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வச்சாகும். அந்த ஒரு அனிமேஷன் நடக்குது இல்லை இமேஜுக்குள்ளே, ஒரு நியூஸோ இல்லை ஆர்டிக்கலோ இல்லை சம்திங் ஒரு மல்டிபிள் இமேஜஸ் வச்சு கேம் இருக்குது. இல்லை நம்ம ஃபோட்டோ கேலரியே கூட எடுத்துக்கோங்க. அங்கே நான் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணால் இங்கேருந்து அப்படியே எனேபிள் ஆகி பெருசாகும். இந்த கார்னருக்கு கிளிக் பண்ணேன்னா இங்கேருந்து அப்படியே பெருசாகிற மாதிரி ஒரு அனிமேஷன் நீங்கள் கேட்ச் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஆப்பில் மெனுவில் இருக்கிற ஒரு ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், அப்ளிகேஷனை. அது ஓப்பன் ஆகிறப்ப எந்த கார்னர் கிளிக் பண்ணுறோ அங்கேருந்து அப்படியே ஃபுல் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த கார்னர் கிளிக் பண்ணால் இங்கேருந்து அப்படியே ஃபுல் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அந்த அனிமேஷன்ஸை நீங்கள் கவனிச்சிங்கன்னா புரியும். அதை வந்துட்டு ஹீரோ விட்ஜெட் அப்படின்றத நேமில் இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஃப்ளட்டரில். சேம் இது வந்துட்டு iOS அண்ட் Android ரெண்டுலேயுமே சப்போர்ட் பண்ணக்கூடியது தான் எல்லா விட்ஜெட்ஸும். ஓகே, இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு ஹீரோ விட்ஜெட் தேவை. அது வந்துட்டு இங்கேருந்து நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் ஸ்க்ரீனில் ஒரு ஐக்கான் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணோடனே செகண்ட் ஸ்க்ரீனில் அதே ஐக்கான் அப்படியே அனிமேட் ஆகி வேறு பிளேஸில் இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியணும். இவ்வளோதான். ஸோ 2 ஸ்க்ரீன். ஓகேங்களா? இது ஹீரோட அவுட்புட்டுக்கு, இது நம்மளோட மெயின் ஸ்க்ரீன். ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஹீரோட அவுட்புட் ஸ்க்ரீன் இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஓகே, இங்கே வந்துட்டு ஹீரோ அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு இது இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். விட்ஜெட், ஹீரோ விட்ஜெட் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே நமக்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேக் ஒன்று செட் பண்ணணும். இந்த ஹீரோ விட்ஜெட்டில் முக்கியமானது டேக் தான். அந்த டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ விட்ஜெட்டுக்கு நீங்கள் என்ன டேக் செட் பண்ணுறீங்களோ அதே டேக்கை அடுத்து நீங்கள் எத்தனை பேஜ் வேணாலும் வச்சுருக்கலாம், எங்கேனாலும் போயிட்டு அதே ஹீரோ விட்ஜெட்டுக்குள்ளே அந்த டேக்கை நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த பேஜ்லேயோ இல்லை எங்கே கால் பண்ணுறீங்களோ, இதை கிளிக் பண்ணால் 3rd பேஜுக்கு போகணும், இல்லை இதை கிளிக் பண்ணால் 4th பேஜ் போகணும் அப்படின்னா நீங்கள் எங்கேனாலும் வச்சுக்கோங்க. அந்த 4th பேஜில் இதே டேக்கை நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அனிமேட் அப்படியே எஃபெக்ட் ஒர்க் ஆகும். நான் சொன்ன அந்த இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த அனிமேஷன் ஒர்க் ஆகும். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் யூஸருக்கு. ஓகே, டேக் இப்போ வந்துட்டு நான் ஜஸ்ட்டு ஹீரோ மெண்டர், ஓகேங்களா, ஹீரோ மெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சைல்டு ஐகான்ஸ் டாட் ஆட், அது சம்திங் ஏதோ ஒரு இமேஜ் படிக்க நம்ம வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு என்ன நம்ம கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃப்ளைட் ஷட்டர் பில்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஃப்ளைட் ஷட்டர் பில்டர்னால் ஒன்றும் இல்லை, அது இன்னும் கொஞ்சம் அனிமேஷன்ஸை பெட்டராக பண்ணலாம். க்ளீன் அனிமேஷன் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ப்ளேஸ் ஹோல்டர் பில்டர்னால் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் ஹோல்டர் பில்டர் வந்தோம்னா இந்த இமேஜ் லோட் ஆகி இந்த இடத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அது சப்போஸ் நெட்வொர்க்லேருந்து லோட் ஆகக்கூடிய இமேஜாக இருந்துச்சுன்னா ஒரு ப்ராக்ரஸ் பார் காட்டலாம் ப்ளேஸ் ஹோல்டரை வச்சு. இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வெயிட்டிங் ஃபார் இமேஜ் இல்லைனா ஷேர் ட்ரான்ஸ்மிஷன், டிரான்சிஸ்ட் இந்த மாதிரி அனிமேஷன் இதுக்கான விட்ஜெட்ஸை பற்றி ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை இந்த ப்ளேஸ் ஹோல்டர் இடத்துல நீங்கள் வைக்கிறப்போ வந்துட்டு இமேஜ் லோட் ஆகிற வரைக்கும் அப்படியே டம்மி இமேஜ் ஒரு சின்ன அனிமேஷன்ஸோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். சேம் இந்த டிரான்சிஸ்ட் ஆன் யூசர் கெஸ்டர்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை வந்துட்டு நீங்கள் ட்ரூ பண்ணிக்கிறது மூலமாக ஐஃபோன் இந்த மாதிரி இதில் வந்துட்டு ஸ்வைப் பேக் கொடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இருந்து நான் ஸ்வைப் பண்ணேன்னா ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு பேக் போக முடியும். அந்த மாதிரி பேக் போகிறப்ப இந்த ஸ்க்ரீன்லேருந்து நான் இப்போ கிளிக் பண்ணேன்னா இன்னொரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகி அதில் சென்டரில் இவ்வளோ பெருசுக்கு தெரிகிற இமேஜ் நான் இப்படி பேக் எடுக்கிறப்ப அப்படியே அந்த இமேஜ் இப்படியே குட்டியாக இங்கே போகும், இங்கே வரும், இப்படியே இங்கே போகும், இங்கே வரும். அந்த அனிமேஷன் ஒர்க் ஆகும் அந்த பேக் போகிறப்ப. ஸோ அந்த கெஸ்டரை டிடெக்ட் பண்ணி டிரான்சிஸ்டன் ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா அந்த அனிமேஷன் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அந்த டைப் ஆஃப் டிவைசஸில் யூஸ் பண்ணுறப்ப அவங்க யூஸருக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு சைல்டு ஒன்று நம்ம வச்சாச்சு. இந்த சைல்டுக்கு வந்துட்டு நமக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி தரலாம், சைஸ் கொடுக்க முடியும். கரெக்டுங்களா? இந்த சைல்டு இங்கே வந்துட்டு ஒரு 80 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம ஒரு சின்ன அவுட்புட் பார்ப்போம். ஓகே, அவுட்புட் பார்த்தாச்சு. அந்த அக்கருக்கு நமக்கு ஒரு 80 இருக்குது. இப்போ செகண்டு நம்ம இங்கே ஒரு ஹீரோ விட்ஜெட் இம்போர்ட் மெட்டீரியல் தென் ஒரு சும்மா ஒரு விட்ஜெட் நமக்கு ஒன்று தேவை. ஸ்டார்ட் விட்ஜெட்டாகவே ரெண்டு போகுது. ஹீரோ 2 ஹீரோஸ். ஓகே, ஜஸ்ட் ஏதோ ஒன்று ஹீரோஸ் அப்படின்னு வச்சுருக்கு. ஓகே, இங்கே உள்ளே வந்தாச்சு. இந்த இடத்துல வந்துட்டு இந்த கண்டெய்னர் இந்த இதுக்கு பதிலாக நம்ம வழக்கம் போல் ஸ்கேப்போல்டு கொடுப்போம்னா ஸ்கேப்போல்டு, தென் அப்புறம்
டைட்டில் டெக்ஸ்ட் ஆஃப் ஹீரோ ரிசல்ட். ஓகே, ஹீரோ ரிசல்ட் நமக்கு இங்கே வந்துடும். அடுத்தது பாடி விஜெட்டு. இங்கே வந்துட்டு சென்ட்ரல் விஜெட் வச்சு நம்ம ஐக்கான் கொடுக்கலாம், இல்லை டேரெக்டாக கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ டேக்கை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஹீரோ டேக்குள்ளே ஹீரோ விஜெட்டுக்குள்ளே டேகு சேம் அங்கே கொடுத்த அதே இதை நான் இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ அதை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஹீரோ மெண்டர் அப்படியே டைப் பண்ணி இங்கே வந்து போட்டுக்கிறேன். ஹீரோ மெண்டர் இந்த டேகை மட்டும் நான் மறக்காமல் கரெக்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னா அது கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். செகண்டு எனக்கு ஒரு சைல்டு வேணும், கரெக்டுங்களா? சைல்டு ஐகான் ஸ்டார்ட் நெக்ஸ்ட்டு அந்த ட்ரான்சிஷன் ப்ளேஸ் ஹோல்டர் இதெல்லாம் இருக்குன்னு பார்த்த மாதிரி ஃப்ளைட் ஷெட்யூல் பில்டர்னு ஒன்று இருக்குது. அது ஒரு விஜெட் ஃபங்க்ஷன் தான். அது சேம் இதே அனிமேஷன் ஃபங்க்ஷன் தான். அது ஒரு சின்ன இதாக நல்லாயிருக்கும். ஆனால் ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஒரு 2 டைப்பில் வந்துட்டு 2 ஸ்க்ரீன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், கரெக்டுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சைல்டை கிளிக் பண்ணால் எனக்கு அடுத்த ஸ்க்ரீன் போகணும். அதுக்கு நம்ம ஈக்குவல் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஆப் வித் நியூ விஜெட் கொடுத்து ஈக்குவல் அப்படின்றத நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த ஈக்குவல் விஜெட்டுக்கு உள்ளே நான் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று கிடைக்கும், கரெக்டுங்களா? ஆன் டேபு. இந்த ஆன் டேபில் வந்துட்டு நான் பேஜ் ரூட் பண்ண போகிறேன். ஸோ நேவிகேட்டர் டாட் புஷ் கான்டெக்ஸ்ட்லேருந்து ரூட் சொல்லணும். மெட்டீரியல் பேஜ் நேவிகேஷன் பேஜ் ரூட். மெட்டீரியல் பேஜ் ரூட்டில் வந்துட்டு பில்டர் நமக்கு ஒன்று கொடுப்பாங்க. இந்த பில்டரில் வந்துட்டு கான்டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு என்னால் டைரெக்டாக செகண்ட் ஸ்க்ரீன் என்னன்றதை சொல்லிக்க முடியும். ஸோ அந்த செகண்ட் ஸ்க்ரீன் நான் வச்சுருக்கிறது ஹீரோஸ், கரெக்டுங்களா? ஸோ அந்த ஹீரோஸ் அப்படின்றத எனக்கு கூட்டுப்போ அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ இந்த டேகு நான் இங்கேயும் கரெக்டாக வச்சுருக்கேன். ஸோ இந்த டேக் இங்கேருந்து இங்கே போகிறப்ப இதை கிளிக் பண்ணுறப்ப இந்த பேஜ் ரூட் ஆகும். இங்கே ரூட் ஆகிறப்ப இந்த டேக் இருக்கிற இமேஜில் இந்த ஐக்கானை வந்துட்டு செட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். சும்மா எழுதி கொடுத்துருக்கேன். ஓகே, கிளிக் பண்ணி பார்ப்போமா? குட்டியாக வந்துருச்சு. என்ன காரணம்னா நான் இங்கே சைஸ் எதுவுமே சொல்லலை, அதனால் அங்கேருந்து இங்கே மாறி இருக்குது. பட் நமக்கு ஒரு சின்ன சேஞ்சஸோ இல்லை எதுவுமே இல்லாத மாதிரி தெரியுது. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 150 சைஸ் 150 அப்படின்னு செட் பண்ணிவிட்டு இந்த ஐகான் ஏரியாவை இந்த ஹீரோ விஜெட்டையே வந்துட்டு நான் சென்டர் பண்ணிடுறேன். சென்டர் விஜெட் அப்படிங்களா, இங்கே வச்சாச்சு. இப்போ நான் பேக் போகிறேன், ஓகேங்களா? இப்போ நான் ஒரு தடவை சின்னதாக ஒரு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அந்த ஒரு சின்ன ட்ரான்சிஸ்ட் ஆகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கேருந்து இங்கேயும் போகும். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு மெட்டீரியல் விட்ஜெட்ஸு, இந்த ஸ்கேஃபோல்டு, இதை கால் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் மெட்டீரியல் டைப்பு இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த சின்ன ஃப்ளிக்கரிங் இல்லாமல் ஒரு அனிமேஷனை அதால் நடக்க முடியும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த டேக் கால் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அந்த அவுட்புட் கிடச்சிரும். ஸோ ஹீரோ விட்ஜெட்டை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.